ஆக்சுவலாக நான் வந்து இங்கே வந்து எதுக்கு தெரியுமா, என்ன இது டிவி வச்சுக்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு ஹேண்டிலே கொடுக்கல? ஹேண்டில்னா வருது ஏதோ தீபாவளி பட்டாசு போகிற மாதிரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி வாங்கிங்க. பாருங்களா 2:30 தான் ஆச்சு. இரும்பு டப்பான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஒர்த்து தானே. ஒர்த்து தானே. பேக்கிங்களா சீரியஸாக வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைண்ணா. அப்படியா? நல்லா இருக்கு. எனக்கு ஏதோ வந்து புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கும் இந்த பேக்கிங் இது வந்து 240க்கு ஒர்த்து தானா? சரி சரி. குவான்டிட்டி தான் தெரியாது. இப்போ குவான்டிட்டி வந்து சாப்பாடு ரசித்து சாப்பிட்டோன்னே தான் தெரிய வரும். ஓகே ஓகே சரி. இப்போதைக்கு நல்லா இருக்குது. வாங்க தீபாவளி பண்டு மாதிரி எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்கு. அது தம் துண்டு தெரியும். தம் துண்டு தம் துண்டுன்னா என்னது? தம் துண்டுனா குட்டி. ஓகே. சேனலை மறக்காமல் நம்ம ப்ரோ சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல்லை பக்கத்தில் வந்து ஆளில் போட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்கள். வாங்க. என்ன தம்பி கீழே போட்டு நீங்கள் அப்படியே சொன்னீங்க கயிறு வச்சிங்க கயிறு இல்லை நான் போயிடுச்சு. ஒன்றும் கடையாக இருந்தால் தட்டி ப்ரோ வந்துச்சு ப்ரோ வேற கூடு ப்ரோன்னு சொல்லலாம். நீங்கள் தட்டினா யார் வந்து திறப்பாங்க? ஓகே ஓகே பரவாயில்ல. தேங்க்யூ. Raglannskitchen. ஹாய் வியூவர்ஸ். என்னடா எதுவுமே பேசாமல் போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லைங்க, பாய் வீட்டு கல்யாணத்துக்கு தான் போயிட்டுருக்கேன். ஒரு நிமிஷம். பாய் வீட்டு கல்யாணம்னா எப்பயும் போகிற பாய் வீட்டு கல்யாணம் கிடையாது. மேன்லெஸ் டேக் அவே ஷாப்புக்கு போகிறோம். கேளுங்க தம்பி, என்ன கேட்கணுமா? அதான் குவான்டிட்டி எப்படி இருக்கும்? நார்மலாக ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி. இப்போ உங்களுக்கு என்ன இதில் வந்து நான் ஆப்ரேட் பண்ணி காட்டணுமா? எப்படி எடுக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணுறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஓகே. வந்து பார்ப்பேன் நான். கூட்டமாக இருக்கும். இது என்ன தான் கடைன்னு எனக்கு புரியாது. லாஸ்ட்டாக பிரியாணிக்கு நீ ஃபுல்லாக அழிஞ்சுன்னு எங்கேயுமே இல்லை. நீங்கள் முஸ்லீம் ஏதோ ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். ரம்ஜான் இன்னைக்கு. ரம்ஜான் இல்லை. அதனால தான் எங்கேயுமே பிரியாணி கிடைக்கல. சரி, அதனால தான் இங்கே வந்தேன். என்னதான் இருக்குது அப்படின்னு கேட்க. அப்படிங்களா? சரி ஓகே, சூப்பர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மேன்லெஸ் டேக்க வேண்டியது. அதாவது நம்ம இங்கேயே சாப்பிட முடியாது. இங்கேருந்து வாங்கிட்டு வீட்டில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? அதுதான் மேன்லெஸ் டேக்க வேண்டு. இங்கே குளத்தூரில் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் சொல்லியே காட்டுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 மெனு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? பிரியாணி, வெஜ் ஒன்லி, எக்ஸ்ட்ரா கப்பு, ஸ்டார்டரு, ஆர்கானிக் பிவரேஜ், கல்யாண நாஸ்தா. இதில் நீங்கள் எது வேணும் சூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ எதை சூஸ் பண்ணலாம்? பிரியாணியா? ஓகே, பிரியாணி சூஸ் பண்ணியாச்சு. பிரியாணியில் பார்த்தீங்கன்னா ஆட்டு இறைச்சி பிரியாணி இருக்குது, கோழி இறைச்சி பிரியாணி இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குது வெரைட்டிஸ். இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்? மட்டனா சிக்கனா? சிக்கனு தானே. ஆனால் குவான்டிட்டி 2 பேர் சாப்பிட்லாமா? 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 2 பேர்னா 2 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சிக்கன் போட்டுடலாமா? சிக்கன் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு வெஜ் ஒன்லி இருக்குது, ஸ்டார்டர்ஸ் இருக்குது, இது மாதிரி எக்ஸ்ட்ரா கப் இருக்குது, அதெல்லாம் எதாவது வேணுமா? இல்லை சிக்கனே போட்டுடலாம். ஓகே. இது ஒன்று போட்டாச்சு. அப்புறம் அவ்வளோதான். இது மட்டும்தான். குவான்டிட்டி கொஞ்சம் தான் நல்லாயிருக்கும். குவான்டிட்டி பற்றி தெரியாது, நார்மலாக தான் இருக்கும். எஸ்எஸ்ல இருக்க குவான்டிட்டி அந்த அளவுலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் கேட்குறேன். நீங்கள் 2 பேருக்கா 3 பேருக்கா எப்படி? இது ஒருத்தருக்குண்ணா? உங்களுக்கு மட்டும்தானா? அப்போ ஒரு ஆள் போதுமே. ஒரு ஆள் போதும். எக்ஸ்ட்ரா ரைஸ் சாப்பிடலாம்னு கேட்டேன். சரி ஓகே போடுங்க. இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 230 rupees வருது. ஓகே தானே? ஆன் பண்ணிடலாமா? இப்போது வியூ மை ஆர்டர். சரி, இப்போ ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போ வந்து கூப்பன்ஸ்லாம் நம்மகிட்ட எதுவும் கிடையாது. நம்ம ஃபஸ்ட் டைம்னால கூப்பன்ஸ்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் இதுக்கப்புறம் நம்ம வந்தோம்னா நம்மளுக்கு மொபைல் நம்பர்லாம் நம்ம இதில் கொடுப்போம். அதனால் கூப்பன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம ப்ளேஸ் ஆர்டர். ஓகேவா? இப்போ உங்களோட நேம் விஜய். ஓகே, VIJAY விஜய். உங்களோட மொபைல் நம்பர் 8939 4870 15. ஓகேவா? இப்போ நீங்கள் கேஷ் கார்டு மிஷினா, பேமெண்ட்டா, இல்லை யூபிஐயா, எது நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க? கார்டு தான் போட போகிறீங்க. கார்டு வேணால் நம்ம இதில் போட்டுக்கலாம். இதில் பின் நம்பர் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இருங்க, பார்த்தீங்கன்னா கார்டு மிஷின் நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? கார்டு மிஷின் போட்டாச்சு. இப்போது
ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம், கார்டை ஆமாம் கார்டை அப்படி இன்சர்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ கார்டு இன்சர்ட் பண்ணியாச்சா? ஓகே ஃபைன். இப்போ பின் நம்பர் போட்டுங்க. இப்போ இதில் 4 கவுண்டர் இருக்குது. ஓகேவா, பார்த்துக்கிட்டீங்களா? 4 கவுண்டர் 1 2 3 4. இந்த 4 கவுண்டரில் நம்ம எந்த கவுண்டரும் எடுக்கலாம். போட்டிங்களா? பின் போட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார்டு போட்டு பின் போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு டைமிங் கொடுத்துட்டாங்க. ஓகே, 3 to 4 minutes. இப்போ அந்த டைமிங் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? பின்னாடி இன்னொருத்தர் நிற்கிறாங்க, நம்ம இந்த டைமிங் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கு தான் 4 கவுண்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க 4 கவுண்டர் இருக்குது. அப்போ இது வந்து இந்த டைம் முடிகிற வரைக்கும் இங்கே இன்னொருத்தர் வந்து போட முடியாது. இந்த டைம் முடிஞ்சு கார்டு எடுத்துக்கலாம். கார்டு நீங்கள் எடுத்துருங்க, அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இந்த டைம் முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது பேசிகிட்டு இருக்கலாம். புரியுது. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் இங்கே விநாயகபுரத்துலேருந்து. இந்த ஏரியா தானே நீங்கள்? சேலம் மாறாரு எதுவுமே கிடைக்கல. சரி, அதுக்கப்புறமா இங்கே எஸ்எஸ் உள்ள போனேன், அங்கேயும் கிடைக்கல. பிரியாணி இல்லை அங்கே. நான் ரெடில்ஸ்லேருந்து தேடி வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் 3 o'clock வரைக்கும் அவங்க அவைலபிள் இருக்குது பிரியாணி. எப்போ ஓப்பனிங்க? மார்னிங் வந்து 11லேருந்து நெக்ஸ்ட் டே 3 o'clock வரைக்கும் இங்கே இருக்குது. ஓகேவா? இது வந்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு மேன்லெஸ் டேக் அவே ஷாப் அப்படின்னு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க கொளத்தூரில். இனி ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஐடியாஸ் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலையும் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோடு மாதிரி தெரியல. இப்போ அப்படியே பார்த்த உடனே பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஒரு நியூ டெக்னாலஜியாக இருக்குல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லலாம் தான் இது இருந்தது, சிஸ்டமேட்டிக் வந்தது ஃபாரினில். இப்போ இங்கேயே கொண்டு வந்துட்டாங்க. அது மாதிரி நம்மளுக்கு மேன்லெஸ் டேக் அவேன்ட்டு நம்ம கார்டை போட்டோமா வாங்கினோமா போனோமான்னு இருக்கும். இப்போ மற்ற கடையெல்லாம் போனால் எப்போ வரும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பிரியாணி ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லை, நம்ம போட்ட 3 மினிட்ஸில் நம்ம இதை வாங்கிட்டு நம்ம வீட்டில் போய் சாப்பிட வேண்டியதான். இப்போ காஸ்ட் வைஸில் எப்படி பார்க்குறீங்க? அதான் நான் குவான்டிட்டி தெரியல எனக்கு. அப்படியா? தெரியல, தெரிஞ்சதுனா. ஆனால் காஸ்ட் பரவாயில்லான்ற இப்போ பரவாயில்லாமே தெரியுது. ஆமாம், குவான்டிட்டி மட்டும் நம்ம பார்க்கணும். குவான்டிட்டி பார்த்தா தான் எப்படி ஓகேவா இல்லையா. ஃபஸ்ட் டைம் வாங்குறேன்னா பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. ஆனால் இந்தமாரி பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கே புள்ளரிக்குதுன்னா நல்லா இருக்குது. பரவாயில்லையே அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் வந்து இங்கே வந்து எதுக்கு தெரியுமா, என்ன இது டிவி வச்சுக்கிறாங்க, உடலை ஏதாச்சும் உள்ளேருந்து வருவாங்களா அப்படி தான் நினச்சிருந்தேன். ஏதோ சும்மா நின்ன வண்டியில் கேட்டு உங்ககிட்ட கேட்டேன், நான் இங்கே பிரியாணி இருக்குமா இல்லையா? நான் இருக்கும்பா. நீங்கள் ஏதோ கடை நினச்சிட்டிங்களா? நீங்கள் பிரியாணினா வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு போகலாம் நினச்சிங்களா? அதுதான் ரொம்ப நாளாக பார்க்குறேன். நான் ரொம்ப நாளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாங்க. போகும்போதுலாம் பார்ப்பேன் ஜன ஜே நின்று இருக்கும். இதெல்லாம் இது என்னன்னே புரியல எனக்கு சத்தியம். என்ன கடை இது, ஏடிஎம் மிஷின் மாதிரி இருக்குது, ஒன்றும் புரியல. இங்கே வந்து சும்மா அர்த்தமாக நின்னேன், பார்த்தா உங்களுக்கு நல்ல பிரியாணியே கிடைக்குது நைட்டு. ஓகே, சாப்பிட்டு பார்த்துருவோம் விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் முடிய போகுது. இப்போ உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், நீங்கள் ஓப்பன் பண்ணி கேபின்லேருந்து எடுக்க வேண்டியதான். ஓகேவா? பஸ்ஸில் வந்து சரக்கு இறக்கி விடுவாங்களா அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி. அப்படியா? நிறைய பார்ப்பீங்களா? சொல்கிறேன் நான். பாருண்ணா, அது உள்ளேருந்து யாருன்னா அனுப்பிச்சி விடுவாங்க. அனுப்புவாங்க. ஒர்த்து தானா? ஏன்னா பாருங்களா, 2:30 தான் ஆச்சு. இருந்துட்டாப்பா நினைக்கிறேன். அப்படியா? தெரியுதா உங்களுக்கு? தெரியல. ஒர்த்து தான். உள்ள லீஃப் இருக்கா? இலை இருக்கு போல இருக்கு. இலை வச்சு பண்ணி இது பண்ணி கொடுத்துருக்காங்க. சீத்துக்கிறாங்க உள்ள கை விட்டுற போகிறாங்க. பரவாயில்ல, ஒர்த்து தானா? சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும் எப்படி இருக்குன்ட்டு. சரி, உங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு வந்து பேக்கேஜும் சரி, இந்த அம்சூட்டும் சரி, ஆமாம், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வருது ஏதோ தீபாவளி பட்டாசு போகிற மாதிரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, வாங்கிங்க. ஹாய் சொல்லுங்க நம்ம சேனலில் எல்லாரும் பாருங்க. அப்படியே மறக்காமல் நம்ம ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க கொஞ்சம் ஆளில் போட்டு அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டு ஓகே சந்தோஷமாக வாங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க.